வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாழைத்தண்டு. ஓகே, வாழைத்தண்டில் எப்படி பொரியல் செய்கிறோம், பொருளுக்கு யூஸ் பண்ணுறதை பற்றி நம்ம இந்த வாழைத்தண்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான நம்ம வாழை மரத்தை பார்த்துக்கலாம் வாங்க. இந்த வாழை மரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெட்ட போகிற வாழை மரத்தில் ஏற்கனவே கொலை இருந்தது, அது கொலை வெட்டிட்டோம். ஓகே, காய் இருந்தது, காய் வெட்டிட்ட பின்னாடி இப்போ இந்த மரம் வேஸ்ட்டாக தான் நம்ம வெட்டி போட போகிறோம். அதுக்கு போல் நம்ம வேஸ்ட்டாக போகிற மரத்தை உள்ளே இருக்குது, இந்த பட்டைக்கு உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா தண்டு இருக்கும். அந்த தண்டை வச்சு தான் நாம் பொரியல் செய்யணும். அது மூலம் மரத்தை வெட்டிடுவோம் வாங்க. ஏன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா தேவையில்ல, மேல் இருக்குது. ஓகே, கொனப்பகுதியெல்லாம் நமக்கு தேவையில்ல, அது வெட்டிடலாம். ஒரேடியாக மரத்தை வெட்டுறதோட இதெல்லாம் பாதியாக வெட்டிக்கலாம். அப்புறம் தூக்கின்னு போகிறதுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும். அதுக்கு அந்த தேவையில்லாத தண்டெல்லாம் மரத்தை ஒரு 3 துண்டாக 4 துண்டாக வெட்டிடலாம். அதுக்கு தான் பாருங்கள், மரத்தை வெட்டுறோம். இது மாதிரி தான். அதுக்குன்னு காய் விடக்கூடிய மரத்தை நம்ம வெட்ட மாட்டோம். ஏன்னா வாழைக்காய் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டனால, இல்லை ஒரு விற்பனைகள் வீட்டுக்கு இதுக்கான தேவைப்படுறதுனால இந்த வாழை குலெல்லாம் அறுத்துட்ட பின்னாடி மிச்சம் இருக்குது பாருங்கள், அந்த மரத்தை நம்ம வெட்டி வேஸ்ட்டாக தான் கீழே போட போகிறோம். அதுலேருந்து உள்ள அந்த ஒரு தண்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, எடுத்து பொரியல் செஞ்சு சாப்பிட்டா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ அதை தான் வெட்டிகிட்ருக்கோம் பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங். இவங்க இந்த பைமோட் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம், வீட்டுக்கு தேவையான அத்தனை ஐட்டமும் இவங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இந்த பைமோட்டில். இது எப்படின்னா, நம்ம மொபைல் ஆப் மூலிமா நம்ம பயன்படுத்தி இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க, அந்த வாழை மரத்தை வெட்டின துண்டுகளே எடுத்து ஒரு இடத்துல போட்டாச்சு. நமக்கு தூக்கிட்டு வர அளவுக்கு சின்ன சின்னதாக ஒரு 3 துண்டாக நம்ம வெட்டி எடுத்துன்னு வந்திருக்கோம். இல்லை அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. முதல்ல அந்த சின்ன துண்டு மேலே இருக்க பட்டை, அது சுருளாக பட்டை இருக்கும். அது ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுக்கணும். ஈஸியான மெத்தட் சொல்கிற பாருங்க. நமக்கு தண்டு சென்டரில் தெரியுது இல்லைங்களா, அதுலேருந்து பாதி அந்த தண்டு இது மட்டும் இருக்குது. கத்தி மூலிமா அருவாளால் இந்த மாதிரி கிழிச்சு எடுத்தாலும் போதும். ஈரமாக இருக்கிறதுக்கும் பார்த்தா 2 சைடு 3 சைடு கிழிச்சிட்டிங்கன்னா அது பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு இலையாக சுருளாக நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பாருங்கள், நாங்கள் அந்த 3 சைடும் நான் திருப்பியிருக்கேன். 3 சைடும் எடுத்துகிட்டு ஒரு கீரல் போட்ட மாதிரி பொழந்துக்கிட்டு, ஏன்னா இது ஈரமாக இருக்கிறதுக்கு தண்டு பச்சையாக இருக்கிறதுனால ஈஸியாக ரிமூவ் பண்ணதுக்கு வரும். பாருங்கள், இப்போ நான் 3 இது பண்ணிட்டோமா, பாருங்கள் இந்த மாதிரி தான் பட்டையாக வரும். இப்போ 4 மொழிக்கு 4 சைடு போட்டுக்கலாம். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ 4 போட்டோடனே பாருங்கள் இப்படி வந்துருச்சோ, நமக்கு அந்த தண்டை மட்டும் விட்டுட்டு அப்படியே ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இது வெட்டி எடுத்துக்கலாம். அது பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நாம் எப்படி யூஸ் பண்ணுறோமோ ஐடியா பொறுத்து தான். பாருங்கள், இப்போ வந்தாச்சு. ஜஸ்ட் இன்னும் ஒரு தண்டு, அதுதான் அந்த ஒரே ஒரு லேயர் மட்டும் எடுத்தால் முடிஞ்சு போச்சு. லேயராக இருக்கிறதுனால அது அடிப்பட்டது தேவையில்லாதெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுட்டோமா. தண்டு இருக்குது பாருங்கள், இந்த தண்டை மட்டும் பாருங்கள், ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த லேயர் அவங்களுக்கே தெரியும், வெட்ட சொல்லி பார்த்தோன்னா எது லேயர் எது தண்டு அப்படின்னு சொல்லிட்டு. வாழை மட்டைன்ட்டு பார்த்தா நல்லா தெரியுது எல்லாம். இதுக்கு மிச்சம் இருக்குது எல்லாமே பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி தான். ஒவ்வொரு தண்டுக்கும் ஒரு பட்டை வாழைப்பட்டை இதாகுது இல்லைங்க, அதனால் ஒரே ஈவனாக செய்கிற மாதிரி நம்ம செய்ய வச்சுட்டா தண்டு தான். இந்த தண்டே நம்ம இப்போ மார்க்கெட் சைட்லலாம் போய் வாங்கினா இந்த சின்ன பீஸே கிட்டத்தட்ட 30 ரூபா 40 ரூபா விற்பாங்க. 2ஆக கட் பண்ணிவிட்டு இதே ஒரு தண்டு 10 ரூபா 15 ரூபான்னு சொல்லிட்டு விற்பாங்க. ஆனால் வீட்டில் வேஸ்ட்டாக போகிற பொருளை வச்சு தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், அழகாக சிம்பிளாக இது பண்ணியாச்சு. வாங்க பெருசு அதே மாதிரி இது பண்ணலாம். பெருசு அதே மாதிரி இப்போ பிறந்துட்ருக்கோம் பாருங்கள். சின்னதாக காட்டணும், இப்போ பெருசு அதே மாதிரி பாருங்கள். சிம்பிளாக தான், ஒரு கத்தியை வச்சு லைட்டாக இழுத்தா போகும், சரன்னு வந்துடும். அது ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 பக்கம் இல்லை 4 பக்கம் இது பண்ணிட்டோன்னா பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சுருளாக பட்டை எடுக்கும் பாரு. இப்போ ஒரேடியாக வந்துருச்சு, பாதிக்கு மேலே வந்துருச்சு பாருங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் வராங்க. எவ்வளோ அருமையாக வருது பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரமும் டைம் ஆகும்.
ஒவ்வொரு லேயராக பிரித்து எடுக்க டைம் ஆகிட்ருக்கும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம எடுத்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அதிகபட்சம். ஒரு மரத்தை வெட்டி இது மாதிரி 3 துண்டாக போட்டோம், இல்லை 4 துண்டாக வச்சு சடன்னு ஒரு கத்தி வச்சு 2 இழுத்துட்டு கீறி விட்டு அந்த இதை மட்டும் எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் இருக்கிறது 1 2 லேயர் மாதிரி தான் இருக்கும். அந்த 1 2 லேயர் நம்ம ஈஸியாக கையிலே எடுத்துக்கலாம். இதில் பொரியல் பண்ணி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப 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 ஹெல்த்துங்க உடம்புக்கு. ஓகேவா? இந்த கிட்னி கல், இந்த ஸ்டோனு, இந்த பிரச்சனை எல்லாமே அடியோட நீக்கிடும். அந்த பிரச்சனையே வராது. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இந்த உணவுப் பொருளில் வாழைத்தண்டு. இது அதிகமாக துவர்ப்பாக இருக்கிறதுனால யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது இருக்கிறவங்களுக்கு அதோட இது தெரியாது. இது இல்லை ஒரு பிரச்சனை என்னான்னு சொல்லும்போது இதை தேடிட்டு இருக்கும்போது தான் அதோடய மகத்துவம் நமக்கு தெரியும். கண்ணு முன்னாடியே இருக்குது. இந்த கண்ணு முன்னாடியே இருக்கிறதுனால அதோட பலன், அதோட மருத்துவ குணங்கள்லாம் யாருக்கும் தெரியாது. அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு பிரச்சனை, நமக்கு ஏதோ ஒரு கல்லீரல் கல், இல்லை சிறுநீரக கல், எதனா ஒரு ஸ்டோன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தான் இதெல்லாம் நம்ம தேடி போய் நம்ம வாங்கிட்டுருக்கோம். அது முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தாலும் வேஸ்ட்டாக பண்ணால் கூட நம்ம கண்டுக்க மாட்டேன்றோம். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக சர்ன்னு எடுத்தாச்சு. அவ்வளோதான். இது பார்த்தோன்னா ஒரு நேரத்துக்கு ஏதோ ஒரு 7 8 பேரை சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சமைச்சிக்கலாம். பொரியல் செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த கத்தி பட்டனால் தான் இருக்குது. இந்த டியூப் லைட் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இது சமைக்க சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்படி கட் பண்ணுறாங்கன்ட்டு. அப்படியே கட் பண்ணிவிட்டு பாருங்கள், சின்ன சின்னதாக ஒரு அருவாமனையில் அறுக்குறாங்க பாருங்கள். பார்த்தா அறுக்குறாங்க பாருங்கள். அது இப்போ தான் சின்ன சின்னதாக அறுத்துட்டு அது நார் அது மாதிரி தான் வரும். இந்த நார் அது மாதிரி வரும்னு சொல்லி பார்த்தோன்னா இது எடுக்கிறதுக்கும் ஈஸியான முறை இருக்குது. இது அடுத்து இந்த பாத்திரத்தில் போடுறோமோ நம்ம சின்ன சின்னதாக போட இந்த கவக்கோலை மாதிரி ஒரு 2 ஓகேவா 2 குச்சி எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் சும்மா அழிச்சு இது கிளறி விட்டாவே போதும். அது இந்த கவக்கோலை மாதிரி இதில் பார்த்திங்கன்னா பண்ண மாதிரி இருக்கிறதுலேருந்து அந்த நாரெல்லாம் ஒட்டிக்கும். ஈஸியான முறையில் இந்த நார் எடுத்துக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கிறனால தான் யாரும் விரும்பி சமைக்க மாட்டேன்றாங்க. ஓகேவா? ஆனால் இது ரொம்ப 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 உடம்புக்கு ஹெல்த்திங்க. இதை நீங்களும் பயன்படுத்தியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.